If the sum and mean of a data are 407 and 11 respectively, then the number of observations in the data are. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டேட்டானுடைய சம் டேட்டாஸ் இருக்குது, அதில் 10 வேல்யூஸோ 12 வேல்யூஸோ வாட் எவர் இட் இஸ், அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 407. அந்த டேட்டாஸ்க்கு மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க 11. மொத்தம் எத்தனை டேட்டா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னா n வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் பாருங்கள், சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த சம்ன்றது நம்ம எப்படி எழுதலாம்னா சமேஷன் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இதுதான் நமக்கு 407 கொடுத்துருக்காங்க. அடுத்தது மீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீன் அப்படின்றத எக்ஸ் பார்னு எழுதலாம். இதனுடைய ஆன்சர் நமக்கு 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பாருங்கள், எக்ஸ் பார் மீனோட ஃபார்முலா நமக்கு தெரியும். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். எக்ஸ் பார்னுடைய ஆன்சர் 11. சமேஷன் எக்ஸ் அதாவது சம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 407 பை என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஷனில் இருக்க என் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ 11 இன்ட்டு என் ஈக்குவல் டு 407. அகெயின் மல்டிப்ளிகேஷனில் இருக்க 11 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ 407 பை 11 11 டேபிளில் டிவைட் பண்ணலாம். 11 3s are 33, ரிமைண்டர் 7 கிடைக்கும். 77 பார்த்திங்கன்னா 7 டைம்ஸ். அப்போ டோட்டலாக எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 37 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. அப்போ இந்த கொஷினுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆன்சர் பி. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் 37. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.